எவிடன்ஸ் சார் அது எப்படிங்கன்னா சார் என்ன சொன்னாங்கன்னா நீங்கள் எல்லாம் உங்களுக்கு ரெடி ஆகிடுச்சு நீங்கள் கொஞ்சம் பணம் கேட்டது வந்து எடிசன் சார்கிட்ட நானும் எங்கள் அண்ணன் கிட்டோம் கொஞ்சம் அங்கேயே உட்காந்து சொல்லுங்க சவுண்ட் முடியுது சரி மொழி விளையுது சார் மொழியில் பக்கம் விளையுது எடிசன் சார்கிட்ட நானும் அண்ணன் ஃபஸ்ட்டு டைம் ரூம்லேயே வச்சுருக்கேன். அப்புறம் ஒரு 15 நாள் இருக்குன்னு சொல்லி மறுபடியும் ஃபோன் பண்ணாமல் உங்களுக்கு எல்லாம் ரெடி ஆகிடுச்சுன்னா கூடிய சீக்கிரம் வந்து நீங்கள் எல்லாம் தயார் நிலையில் அப்படின்னு சொல்லிட்டு வரச்சுருந்தாங்க. மறுபடியும் யார் பேர் எடிசன் சார் அதுக்கப்புறம் வந்து நீ மேடம் வந்து பார்க்க வர சொல்லியிருக்காங்க. நீங்கள் 10 மணிக்கு வாங்க மாட்டீங்க பணம் சரியாக நாங்கள் நானும் என் தம்பி அந்த தம்பி பையன் நானும் மட்டும் போய் இருந்தால் சார்கிட்ட கொடுக்கல மேடம் வந்தெல்லாம் கொடுப்பாருன்னு தான் அப்புறம் போய் கேட்டோம். மேலே சாரை பார்த்து கேட்டோம். மேடம் வருவாப்பில் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க அப்படின்னாங்க. சரி நாங்கள் 3 மணி வரையும் இருந்தோம். 10 மணிக்கு போனாங்க 3 மணி வரைக்கும் கீழே ட்ரெயினில் அந்த ஒரு கமிட்டி கட்டுற பக்கத்தில் ஒரு இது இருக்குது. அதில் பக்கத்தில் அந்த நிலையிலே இருந்த மரக்கணும். அப்புறம் ஒரு 1 மணி வரைக்கும் 1 மணி வரைக்கும் கீழே இறங்கி வந்தார் சார். என்னம்மா நீங்கள் போயிட்டு இருந்தீங்க என்ன எடுக்கிறீங்களா அப்படின்னாங்க. ஆமாங்க சார் இருக்குமா சார் தங்கலாம் அவங்க மேடம் தேவ ஹோட்டலில் போஸ்ட் ஊன்றாங்களாம். அங்கே வந்து கழுதாங்க போஸ்ட்லாம் பிரித்து வேறாது அங்கே இருக்கிறாங்க. என்கிட்ட ஃபோன் பண்ணி வந்தாங்கன்னா வாங்கி சொல்லி வைக்கிறாங்க அப்படின்னு சொன்னாங்க. மேடம் ஒரு 2000 கம்மியாக இருக்குது. 3000 நாங்கள் வந்து நம்ம 2000 கம்மியாக இருக்குது வந்துட்டாங்கனாக்கா எனக்கு தெரிஞ்சவங்க நான் கிளம்பி எடுக்கிறேன். ஆனால் அந்த வீட்டு வேலை பார்த்து அவங்க கேட்டுனே வாங்கிக்க பாருங்க. சரி அப்படின்ட்டு வாங்கிட்டு வந்து நாங்கள் ரெடியாகவே வச்சுருக்கோம் சொல்லி